என்ன திருமலையாண்டானே, அடியேன் திருமாலிருஞ்சோலையில் பெருமாளுக்கு உண்டான கைங்கரியங்கள் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? தங்கள் அருளால் நன்றாக போய் கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, எங்கள் இருவரையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். நில்லுங்கள். எங்கு என்ன காரியம் செய்கிறீர்கள்? சுவாமி, சன்னியாசிகளை கண்டவுடன் உடனே நமஸ்கரிக்க வேண்டும் என்று தானே சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தானே செய்தேன். நமஸ்கரிப்பதில் தவறில்லை. ஆனால் கோயிலுக்குள் சன்னியாசியாக இருந்தாலும் நமஸ்கரிக்க கூடாது. தாங்கள் எனது ஆச்சாரியராயிற்றே. ஆச்சாரியனாக இருந்தாலும் இக்கோவிலுக்குள் இருக்கின்ற பெருமாளுக்கே மரியாதைகள் உரித்தானவை. பெருமாளுக்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றாலும் நம் மனதில் நினைத்த இடத்தில் நமஸ்கரிக்க கூடாது. பலிபீடத்திற்கு அருகிலேயோ அல்லது கொடிமரத்திற்கு அருகிலேயோ தான் நமஸ்கரிக்க வேண்டும். குறிப்பாக அவ்விடத்தில் நமஸ்கரிக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது தாற்பயம் உள்ளதா சுவாமி? இருக்கின்றது. பலிபீடத்திற்கு அருகே என்றால் நம் அகங்காரத்தை பலி கொடுக்கிறோம். பல கல்யாண குணங்களால் கொடிமரம் போல் உயர்ந்த பெருமாளிடம் நம் தாழ்மையை ஒப்புக்கொண்டு, அதாவது அடியவன் என்று விழுந்து நமஸ்கரிக்கும் போது கோவிலுக்குள் இருக்கும் பெருமாள் அகமகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கொடிமரத்தை சேவித்தாலே கோவிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களையும் சேவித்ததாக பொருள். ஆஹா, ஆச்சாரியர் தடுத்தாட்கொள்ளும் உத்தமர் என்பதையும் நேரில் காணப்பெறும் தெய்வம் என்பதையும் இப்போது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சுவாமி. உங்கள் கணிப்பெல்லாம் உள்ளே உறையும் பெருமாளுக்கே சமர்ப்பணம். ஆமாம், உன் திருநாமம் தேவநாதன் தானே? சில மாதங்களுக்கு முன் மடத்திற்கு நீங்கள் இருவரும் வந்ததாக ஞாபகம். தாங்கள் கூறியது உண்மைதான் சுவாமி. அடியேன் தேவநாதனே தான். இவள் என் தர்மபத்தினி பங்கஜம். உங்கள் மகளுக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்றீர்களே, நல்ல வரனாக அமைந்து விட்டதா? இன்னும் சரியான வரனாக ஏதும் அமையவில்லை சுவாமி. அந்தஸ்து இருந்தால் திரவியம் அமையவில்லை சுவாமி. ஒரு சில வரன்கள் தற்போது வசதியாக திரவியத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் பாரம்பரிய அந்தஸ்து இல்லை. அடியேன் ஒன்று சொன்னால் கேட்பீர்களா? முக்கியமாக உமது அகமுடையாள் கேட்க வேண்டும். சுவாமி, எங்கள் ஆச்சாரியர் நீங்கள். தாங்கள் சொல்வதை நாங்கள் தட்டுவோமா? தாராளமாக சொல்லுங்கள். மிகவும் சந்தோஷம். அடியேன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பெண்ணிற்கு வரன் தேடுவதில் அந்தஸ்திற்கும் திரவியத்திற்கும் முன்னுரிமை கொடுக்காமல் வரப்போகின்ற மாப்பிள்ளை குணவானாக இருக்கின்றானா என்று பாருங்கள். வித்தையான கல்வியில் சிறந்தவனாக இருக்கிறானா என்றும் பணிவானவனாக இருக்கின்றானா என்றும் பாருங்கள். முக்கியமாக யாரிடமும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிப்பவனாக இருக்கிறானா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அந்தஸ்து இருக்கிறதா, திரவியம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீர்களானால் அது வியாபாரமாக போய்விடும். மனங்கள் இணைகின்ற திருமணமாக அது இருக்காது. ஏன், நல்ல மணிமணியான பிள்ளைகள் கல்வி செருக்கில்லாமல் உள்ளதை வைத்து திருப்தியாகவும் மீதமுள்ள நேரத்தில் நம் மடத்தில் கைங்கரியம் பண்ணிக்கொண்டும் இருக்கிறார்களே, அவர்களில் யாரையாவது வரன் பார்க்கலாமே. நன்கு யோசித்து நல்ல குணவானாக தேடுங்கள். உங்கள் பெண்ணும் நன்றாக இருப்பாள். நன்றி சுவாமி. பகவத் கிருபா கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். நாங்கள் வருகிறோம் சுவாமி. பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியரின் பெருமை அளவிடுவதற்கு அரியது. நம் மடத்தில் நமக்கு தத்துவ விசாரங்களில் பல நுணுக்கங்களை போதிக்கிறார் என்றால், இதோ இப்போது வந்து சென்ற தம்பதியிடம் வாழ்க்கை நெறியையும் இதமாக போதித்தார் பார்த்தீர்களா? நம் ஆச்சாரியாருக்கு நிகர் அவரேதான்.